ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி தாங்க. போன வீடியோவோட கண்டினியூ தாங்க இது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் லாஸ்ட்டாக ஹேர் மாஸ்க்கு யூஸ் பண்ண பவுடர் எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு வெந்தயம், கருஞ்சீரகம், கருவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சு எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஹேர் மாஸ்க் வந்துட்டு பவுடர் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான நம்ம வந்துட்டு ஹேர் மாஸ்க் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹேர் மாஸ்க்கு இல்லை போடுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி பவுடர் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுலேயுமே நம்ம ஹேருக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே சேர்த்துருக்கனால இதுவுமே நமக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் மாஸ்க் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு லாஸ்ட் 1 மந்த்தாகவே செம்பருத்தி பூவையும் செம்பருத்தி இலையையும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். நான் டெய்லி பறிக்கிற பூவையும் இலையையும் நல்லா வந்துட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி அப்புறம் வந்துட்டு பூவில் இருக்கிற மகரந்தத்தை வந்துட்டு கிள்ளி தூர போட்டுருவேன். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணதை வந்துட்டு எண்ணெய்லையே காய வைப்பேன். வெயிலில் காய வைக்காமல் நிழல்லையே டெய்லி காய வச்சு ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பேக்கெட்டில் வந்துட்டு எடுத்து வச்சுருவேன். அப்படி தாங்க 2 நாள் 3 நாளைக்கு ஒரு வாட்டி காஞ்ச பூக்கள் எல்லாத்தையும் பேக்கெட்டில் சேர்த்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 400லேருந்து 500 பூ இருக்கும். நம்ம வந்துட்டு பூவை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய பவுட்ரு கிடைக்காது. அதனாலே நான் வந்துட்டு இந்த செம்பருத்தி இலைகளையும் சேர்த்து வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நமக்கு வந்துட்டு செம்பருத்தி இலைகள் எப்போனாலும் கிடைக்கும், ஆனால் வந்துட்டு பூக்கள் வந்துட்டு அதிகமாக கிடைக்காது. அதனாலே நான் வந்துட்டு பூவை விட இலைகள் வந்துட்டு கம்மியாகவே எடுத்திருந்தேன். அப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கொய்யா இலையும் நான் வந்துட்டு பறித்து காய வச்சுருந்தேன். ஏன்னா கொய்யா மரமும் எங்கள் வீட்டில் இருந்தது. எதனால் நான் வந்துட்டு இதை எல்லாமே கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் அங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் வேறு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறனால அங்கே போகிற இடத்துல நமக்கு வந்துட்டு செம்பருத்தி இப்போ வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த வீட்லேயும் செம்பருத்தி மரம் இருக்குமா இல்லை கொய்யா மரம் இருக்குமா எதுவும் தெரியாது. அதனால் நம்மகிட்ட இருக்கும்போது இது வந்துட்டு நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு லாஸ்ட் 1 மந்த்தாகவே இதை எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். மற்றபடி வந்துட்டு பர்பஸாக வந்துட்டு கலெக்ட் பண்ணி வைக்கணும், இதுதான் ரீசன். நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம், அங்கே போய் நமக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல, இது நம்ம காசு கொடுத்தா வாங்கணும், அதுக்கு இங்கே வேஸ்ட்டாக இருக்கிறத நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு தாங்க நான் வந்துட்டு இது வந்துட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி கலெக்ட் பண்ணதை நல்லா டெய்லி வாஷ் பண்ணி காய வச்சு தாங்க இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பவுடர் ஃபார்மில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்படியே வச்சுருந்தாலும் காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணியில் போட்டு அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ஊற வச்சு அப்புறமா வந்துட்டு அரைச்சிக்கலாம் சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கிட்டேன். மேலே இருக்கிறது இலையோட பவுட்ரு, கீழே இருக்கிறது பூவோட பவுட்ரு. இது வந்துட்டு அகத்திக்கீரை வந்துட்டு மேக்ஸிமம் முருங்கைக்கீரை சேர்க்குறது ரொம்பவே நல்லது. எங்கிட்ட முருங்கைக்கீரை இல்லாதனால எங்கள் வீட்டில் அகத்திக்கீரை இருந்தது. சரி, அகத்திக்கீரையே நம்ம எடுத்துக்கலாம். அகத்திக்கீரையிலுமே முருங்கைக்கீரையில் இருக்க அளவுக்கு சத்துக்கள் நிறைய இருக்குது. இதுவுமே நமக்கு ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்மளோட ஹேரோட ஸ்கேல்ப்லேருந்து ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணி வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் நான் வந்துட்டு அகத்திக்கீரையுமே நல்லா உருவி நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா நிழலில் காய வச்சு தாங்க எடுத்துக்கிட்டேன். இதையுமே பவுட்ரு ஃபார்மில் இது பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா அப்படியே கொண்டு போகணும் அப்படின்னா நிறைய இலைகளாக இருக்கும்போது நிறைய இருக்கும், நம்ம பவுட்ரு ஃபார்மில் மாற்றிட்டோன்னா கம்மியாயிரும்ல. அதனால் வந்துட்டு நம்ம பவுட்ரு ஃபார்மில் ரெடி பண்ணி கொண்டு போய்க்கலாம் சொல்லிட்டு தாங்க இந்த ஹேர் மாஸ்க் பவுட்ரு எனக்கு ரெடி ஆச்சு. இப்போ எல்லா பவுடரையும் வந்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி மிக்சியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி நம்ம வந்துட்டு மிக்சியில் மிக்ஸ் பண்ணும்போது எல்லா பவுடரும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதனால் வந்துட்டு ஒன்றா தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வந்துட்டு நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முதல்ல அரைக்கும் போது இலைங்கள்லாம் போடும்போது நிறைய மிக்சியில் வந்துட்டு நெறிஞ்சு வந்தது. அதனால் முதல்ல எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் மாற்றி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு முடிஞ்சளவு இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது கூட கருவேப்பிலை இலை, வேப்பிலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரியான சிம்பிளான ஹேர் மாஸ்க் பவுட்ரு எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணலாம் சொல்லிவிட்டு இன்னும் வர வீடியோவில் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தாங்க என்னோடய வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்.